சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. I also live in the midst of thee, an afflicted and poor people, and they shall trust in the name of the Lord. Zephaniah 3:12. తాను మీకు విధించిన శిక్షను యెహోవా కొట్టివేసి ఉన్నాడు, మీ శత్రువులను ఆయన వెళ్ళగొట్టి ఉన్నాడు. ఇశ్రాయేలుకు రాజైన యెహోవా మీ మధ్య ఉన్నాడు, ఇక మీదట మీకు అపాయము సంభవింపదు. జెఫన్యా గ్రంథం 3వ అధ్యాయం 15వ వాక్యం. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். செப்பனியா 3:12. அன்பின் தேவ பிள்ளைகளை, சாட்சி உள்ள ஜனங்களை கொண்டு வந்து நம்மத்தியிலே தேவன் வைக்கப் போகின்றார். ஏன் என்று நாம் யோசிக்கலாம். ஒருவேளை நெருக்கமும் நிந்தனைகளும் வருகின்ற நேரத்திலே நம் விசுவாசத்திலே தளர்ந்து விடுகின்றோம். அப்படி தளரக்கூடாதபடிக்கு வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக தேவன் அப்படிப்பட்ட சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நம் மத்தியிலே கொண்டு வந்து விடப் போகின்றார். அவர்கள் எத்தனை சூழ்நிலைகள் ஆகட்டும் தேவனை துதிக்காமல் இருக்கப் போவதில்லை. அவர்கள் எத்தனை நெருக்கங்கள் வந்தபோதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் வாழப்போவதில்லை என்று நமக்கு முன்னோடிகளாய் இருக்கத்தக்கதாக ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து வைக்கப் போகின்றார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தலைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அதுபோல் சிந்தையை எங்களுக்கும் தாரும் தேவா என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.